everyone, welcome back to my channel Tamil Mom-tastic. இந்த வீடியோவில் ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீனிங் பற்றியும் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறத பற்றி டிப்ஸு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வீட்டிலே இருக்கிற லெமனும் அப்புறம் பேக்கிங் சோடா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இங்கே 2 எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். ஜூஸில் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்கணும். கூடவே டைல்யூட் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிஸ்போசபிள் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துருக்கிறேன். ஸோ அதில் நான் இங்கே நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த சொல்யூஷனை விட்டுக்கிறேன். ஸோ இது நம்மளோட ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் ரெடி ஆகியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இதில் இருந்த திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு டோரை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த க்ளீனிங் சொல்யூஷன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். கெமிக்கல் எதுவுமே நம்ம அதில் சேர்க்கலை. ஸோ ஃபுட்டெல்லாம் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால மேக்ஸிமம் கெமிக்கல்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி டோரை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணுறேன். தென் பார்த்திங்கன்னா உள்ள இந்த மாதிரி இருக்கிற செல்ஃபெல்லாம் கூட நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. வித்தின் 10 மினிட்ஸில் ஃப்ரிட்ஜை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ அவுட் சைடை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ லெமன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் கவர் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே எப்போவும் இருக்கும். இல்லைன்னா கொஞ்ச நாள்லேயே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட லெமன் லைட்டாக வாடி போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பரில் மடக்கி அதுக்கப்புறமா ஒரு கவரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீண்ட நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே நான் ஒரு பிளாஸ்டிக் கிளிப் போட்டு டைட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கூட பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாலுமே இந்த மாதிரி பூசணை பொத்து சம்டைம்ஸ் இதாகிடும். ஸோ அதனால் இதே மாதிரி நியூஸ் பேப்பரில் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கவரில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லெமனுக்கு யூஸ் பண்ணுற அதே சேம் மெத்தட் தான் நம்ம முருங்கைக்காய்க்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேரட்டும் அப்படி தான் கொஞ்ச நாள்லேயே ஒரு மாதிரி கருத்து வாடி போயிடும். பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு டிஸ்போசபிள் கண்டெய்னர் எடுத்துக்காங்க. அதில் தண்ணி விட்டு கேரட்டை இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீண்ட நாளைக்கு சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் புதினா கூட இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு நீங்கள் கவர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தக்காளி நம்ம எவ்வளோ தான் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே சம்டைம்ஸ் ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு செல்லோ டேப் எடுத்து அதில் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு காம்பு பகுதி இருக்குல்ல அதில் நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணும்போது அதை எடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். பார்த்திங்களா, இந்த மாதிரி சின்னதாட்டு செல்லோ டேப் எடுத்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாடவும் செய்யாது, அழுகவும் செய்யாது. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே இந்த மாதிரி செல்லோ டேப் ஒட்டினதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பனாகவே வச்சு ஃப்ரிட்ஜ் உள்ளுக்க வச்சுக்க போகிறேன். வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸில் இந்த மாதிரி அழகாக 1 by 1 நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஒன்றுக்கு ஒன்று மெஸ் ஆகாது, கெட்டும் போகாது. பாருங்கள், இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஃப்ரிட்ஜில் கொஞ்சமான திங்ஸ் தான் நான் வச்சுருக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ அவ்வளோதான். தினமும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இதையெல்லாம் நீங்கள் தோல் உரித்து இந்த மாதிரி டைட்டாக கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா டெய்லி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ பச்சை மிளகு எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி காம்பை ரிமூவ் பண்ணிடுங்க. காம்பு தான் ஃபஸ்ட்டு அழுக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்து அதில் கொஞ்சமாக டிஷ்யூ போட்டுக்கோங்க. இப்போ டிஷ்யூ இல்லை அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பச்சை மிளகையெல்லாம் போட்டுட்டு மேலே அகெயின் டிஷ்யூ வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இந்த வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகு இதெல்லாம் சைட் டோரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.